ஹலோ பேரண்ட்ஸ். நம்ம எல்லாரும் நம்ம பசங்க லைஃப்ல பெரிய ஆளா வளரணும்னு தான் ஆசைப்படுறோம். ஆனா, அதே நேரத்துல அவங்கள ஒரு ஸ்பாயில்டு பிராட், அதாவது ரொம்ப எடக்கு மடக்கான ஒரு திமிரான பசங்களா வளர்த்தறக்கூடாதுன்னு பயம் நமக்குள்ள இருக்கு. ஆனா, ஸ்பாயில்டு அப்டின்னா அதுக்கு என்னதாங்க அர்த்தம்? இன்னைக்கு நாம தி ஆப்போசிட் ஆஃப் ஸ்பாயில்டு அப்படிங்கிற ஒரு செம சூப்பரான ஒரு புக்க பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இதோட ஆத்தர் ரான் லீபர். இவர் வந்து ஒரு நியூயார்க் மேகசின்ல ஒரு பெரிய காலம்னிஸ்ட். இந்த வீடியோல சும்மா காசு கொடுக்கறதுனாலயோ, இல்ல பாசமா வளர்க்கறதுனாலயோ குழந்தைங்க கெட்டு போறதில்ல. அதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான தப்பு என்ன பார்க்க போறோம். இது நீங்க இந்தியால இருந்தாலும் சரி, மலேசியால இருந்தாலும் சரி, யுஎஸ்ல இருந்தாலும் சரி, உங்க வீட்ல கண்டிப்பா நீங்க இத ஃபாலோ பண்ணலாம். சரியா? ஸோ இந்த ஆத்தர் அவரு என்ன சொல்றாருன்னா, ஒரு குழந்தை நெறைய பொருட்கள் வச்சிருக்கிறதுனால மட்டும் அ அ அ அவங்க வீட்ல வந்து நெறைய டாய்ஸ் இருக்கிறதால மட்டும் வந்து அவங்க ஸ்பாயில்ட் ஆக முடியாது. அவங்களோட லைஃப் ஸ்டைல் தான் அதுக்கு காரணம். அவரு 4 ஒரு முக்கியமான ரெட் ஃபிளாக்ஸ் சொல்றாரு. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாருன்னா, இந்த குழந்தைங்க வீட்ல எந்த வேலையுமே பண்றதில்ல. ஓகே. 2 அவங்களுக்கு எந்த ஒரு ரூல்ஸோ, ஒரு பவுண்டரியோ இருக்கவே இருக்காது. 3 பெத்தவங்க அதாவது பேரன்ட்ஸ் அவங்க எல்லாத்தையும் எல்லா வேலையும் அவங்களே செஞ்சு அவங்களுக்கு குடுத்துருவாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன வேலை பண்றது கூட தெரியாது. 4 அளவுக்கு அதிகமான மெட்டீரியல் திங்ஸ். உங்க வீட்ல இது நடக்கிறதுன்னா சொல்லுங்க. டோன்ட் வொரி. இத எப்படி நம்ம சரி பண்றதுன்னு இப்போ வந்து இத பத்தி நம்ம பார்ப்போம், பேசுவோம். வாங்க பேசலாம். உங்க ஷாம் பேசுறேன். இந்த புக்கோட மிகப்பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, நம்ம குழந்தைகளுக்கு குடுக்குற அலவன்ஸ் இருக்கு இல்லையா? அதாவது பாக்கெட் மனி அத பத்தி தாங்க. ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, பாக்கெட் மனியும், வீட்ல பண்ற வேலையும் என்னைக்குமே ஒண்ணு சேர்க்காதீங்கன்னு சொல்றாரு. ஏன்னா, அந்த வீட்ல அவங்களும் இருக்கிறாங்க. ஸோ தே ஆர் ஆல்சோ லிவிங் இல்லையா? ஸோ பேசிக் வேலைய அவங்க காசு வாங்காமலே நம்ம செஞ்சு கத்துக் குடுக்கணும். அப்ப எதுக்கு பாக்கெட் மனி? அது அவங்களுக்கு இந்த பணத்த ஃபியூச்சர்ல எப்படி ஹேண்டில் பண்ண கத்துக் குடுக்குறதுல ஒரு பெரிய எஜுகேஷனல் டூல். இப்ப நீங்க யுஎஸ்ல இருந்தா வாரத்துக்கு ஒரு 50 சென்ட்ஸ், $1 இல்லாட்டி உங்களுக்கு என்ன குடுக்கணுமோ அது அவங்க வயசுக்கு ஏத்த மாரி நீங்க குடுக்கலாம். இதுவே நீங்க இந்தியால இருந்தா ஒரு ரூ. 50 ரூ. 100 குடுக்கலாம். மலேசியால இருந்தீங்கன்னா RM டூ 2 RMல இருந்து ஒரு 5 RM வரைக்கும் நீங்க குடுக்கலாம். இந்த காசு அவங்க கிட்ட கொடுத்து ஒரு 3 ஜாடி மேசன் ஜார்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, அந்த டிரான்ஸ்பரன்ட் பாட்டில் ஜார்ஸ். அதுல வந்து ஸ்பெண்ட், சேவ், டொனேட் ஆர் ஸ்பெண்ட், சேவ், கிவ் அப்படிங்கிற ஒரு நீங்க பிரிச்சு அவங்களுக்கு வந்து அந்த காசு எப்படி போடுறதுன்னு சொல்லிக் குடுக்கலாம். இது மூலியமா என்ன பண்றீங்கன்னா, சின்ன வயசுலயே அவங்களுக்கு பட்ஜெட்டும் சொல்லிக் குடுக்குறீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணா, இன்னொரு ரூல் பார்ப்போம். டிவி ரூல் அப்படிங்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா இந்த புக்ல, பசங்க கிட்ட ஒரு பொருட்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது அவங்க பியர் ஃபிரெண்ட்ஸ் அவங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது ஒரு 30% மட்டும் தான் நம்ம வாங்கி குடுக்கணுங்கிறாரு. இதனால என்ன ஆகுதுன்னா, மத்த ஃபிரெண்ட்ஸ் முன்னாடி அவங்க ரொம்பவும் தனிமைப்பட்டு போக மாட்டாங்க. அதே நேரத்துல கேட்கறது எல்லாமே கிடைக்காதுன்னு புரிஞ்சுப்பாங்க. இதையும் மீறி அவங்களுக்கு ஒரு பெரிய பிராண்ட் பொருட்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிராண்டட் ஸ்னீக்கர்ஸ் வேணும், இல்ல ஒரு ஐஃபோன் வேணும், இல்லாட்டி ஏதோ கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் வேணும்னா, அவங்க சேர்த்து வைக்கிறாங்க இல்லையா அந்த மேசன் ஜார்ல, சேவ்ல அந்த ஜார்ல இருந்து அவங்க வாங்கிக்க சொல்லணும். சரி, பேசிக் வேலைகளுக்கு காசு இல்லன்னா, அப்ப எப்படி தாங்க இந்த குழந்தைங்க சம்பாதிக்கிறது? அதுக்கு பேரு தாங்க இந்த ஓவர் டைம் ஐடியா. அதாவது அலவன்ஸ் எப்படி நம்ம குடுக்குறதுன்னு பார்க்க போறோம். ப்ரீ ஸ்கூலர்ஸ் இந்த சின்ன குழந்தைங்க இருக்காங்கன்னா, அவங்க டாய் செட்லாம் எடுத்து வைக்கிறது ஃப்ரீ. அவங்க அதுவும் வீட்ல இருக்கிறாங்க. ஸோ அதுக்கெல்லாம் அலவன்ஸ் குடுக்காதீங்க. ஆனா, ஒரு பெரிய குப்பைய பிரிச்சு அவங்கள அது வந்து ரீசைக்ளிங் எதுல போடுறதுன்னு சொன்னா, அதுக்கு காசு குடுக்கலாம். இப்ப எலிமெண்டரி கிட்ஸ் இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், டைனிங் டேபிள் துடைக்கிறது ஃப்ரீ. ஆனா, தோட்டத்துல இருக்கிற புல்ல புடுங்குனா காசு குடுக்கலாம். குவீன்ஸ் அதாவது அவங்க வந்து இந்த 10 டூ 12 இருக்கிற வீடு பெருக்கிறதெல்லாம் அவங்களுக்கு ஃப்ரீயா பண்ண விடுங்க. ஆனா கார கழுவுறது, விண்டோஸ் வந்து துடைக்கிறது அதெல்லாம் வந்து காசு குடுக்கலாம். டீன்ஸ் தாங்க ரொம்ப சென்சிட்டிவ். இவங்களுக்கு வந்து பேசிக்கா இப்ப எல்லாமே நம்ம அடல்ட்ஸ் மாரி எல்லாமே பண்ணணும். ஸோ அவங்களுக்கு காசு குடுக்கணும்னா, அவங்க வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப்ப வந்து அவங்களுக்கு நம்ம சொல்லிக் குடுக்கணும். கடைசியா பசங்க திடீர்னு நம்ம பணக்காரங்களா? இல்ல நீங்க எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா பயப்படாதீங்க. இதெல்லாம் பெரியவங்க விஷயம்னு நம்ம சொல்லி அவங்கள அடக்காம, நம்ம ஃபேமிலியோட வேல்யூ என்ன? நம்ம எவ்வளோ இத கஷ்டப்பட்டு இந்த அளவுக்கு வந்திருக்கோம்னு அவங்களுக்கு புரியிற மாதிரி சொல்லிக் குடுங்க. அதாவது அதனால உங்களோட சேலரி எல்லாம் நான் ஓப்பன் பண்ண சொல்லல. அவங்களுக்கு புரியிற மாரி தி வேல்யூ ஆஃப் மனி சொல்லிக் குடுங்க. ஸோ பேரன்ட்ஸ் இந்த உலகத்துல நம்ம பசங்க ஒழுக்கமா வளர்க்கறது கஷ்டம் தான். ஆனா ஓப்பனா பேசினா கண்டிப்பா சாத்தியம். இந்த புக்கோட லிங்க் நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. வேணும்னா செக் பண்ணுங்க. நீங்க உங்க வீட்ல இத எப்படி ஃபாலோ பண்றீங்கன்னு கீழ கமெண்ட்ல பண்ணுங்க. அப்படியே மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் வாங்க பேசலாம். நான் உங்க ஷாம் பேசுறேன். இன்னொரு நல்ல பேரண்டிங் டிப்ஸ்ல நம்ம பார்ப்போம். நன்றி.